பல ஆயிரம் கற்களுக்குள் யாராலும் கவனிக்கப்படாமல் கிடந்தேன். நாள்தோறும் படையினர் என்னை மிதித்து சென்றார்கள். தூசி என்னை மூடியது. யாருக்கும் நான் தேவையில்லை. ஒரு காலை ஒரு சிறுவன் அந்த ஆற்றங்கரைக்கு நந்தான். அவன் பெயர் தாவீது. அவன் குனிந்து கற்களை தேர்ந்தெடுக்க தொடங்கினான். திடீரென்று அவன் கை என்னை தொட்டது. அவன் என்னை எடுத்தான். அப்போது நான் ஆச்சரியப்பட்டேன். அங்கே என்னை விட பெரிய கற்கள் இருந்தன. ஆனால் அவன் 5 மென்மையான கற்களை எடுத்தான். அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன், உலகம் மறந்ததை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அங்கிருந்து நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு ராட்சசனின் குரல். அவன் பெயர் கோலியாத். அவன் கவசம் சத்தமிட்டது. அவன் ஈட்டி மின்னியது. அவன் குரல் இஸ்ரவேலின் சேனைகளை கேலி செய்தது. அனைவரும் பயந்தார்கள். ஆனால் அந்த சிறுவன் பயப்படவில்லை. அவன் சொன்னான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், ஆனால் நான் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடம் வருகிறேன். தாவீது தனது பையில் கையில் வைத்தான். அவன் என்னை எடுத்தான். அவன் என்னை ஒரு கவனில் வைத்தான். அதை சுழற்றத் தொடங்கினான். வேகமாக அவன் என்னை விடுத்தான். நான் ஆகாயத்தில் பறந்தேன். தாவீதின் வலிமையால் அல்ல, தேவனுடைய கையால் நான் நேராக கோலியாத்தின் நெற்றியில் பட்டேன். கோலியாத் தரையில் விழுந்தான். ஒரு சிறிய கல் ஒரு பெரிய ராட்சசனை வீழ்த்தியது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. சங்கீதம் 118:22-23. நீங்கள் சிறியவராக உணர்ந்தால் நினைவில் கொள்ளுங்கள், பள்ளத்தாக்கில் யாரும் பார்க்காத ஒரு கல் ஒரு நாள் வரலாற்றை மாற்றியது. அதே போல மனிதர்கள் நிராகரித்த கல்லாகிய உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் தேவன் மாற்றும்.